ஸோ ஹாய் ஹலோ டியூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலி சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நம்ம மொபைல் ஹோல்டர் ப்ளஸ் ஸ்க்ரீன் கார்டு ஓட்ட போகிறோம். ஸோ அது டைம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6:30. என்னடா நைட்லேயே சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன்னா இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஏன்னா நைட்டை தான் நம்ம கம்ஃபர்டபுளாக நைட் ஷிஃப்ட் இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். முடிச்சுட்டு வரதுனால காலையில் ஃபுல்லாக தூங்கிடுறேன். அதுதான் இப்போ நம்ம கிளம்பிட்டு நான் மோட்டோ வ்ளாகிங் செட்டப்பில் என்னன்றதை கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஸோ ஹாய் ஹலோ டியூட்ஸ், பார்த்தீங்கன்னா 6:54 ஆகுது. 6:54க்கு கிளம்பியாச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் டிராஃபிக் தான். சண்டே ஈவினிங் இன்னைக்கு போயிட்டு மொபைல் ஹோல்டர் அண்டு இந்த ஸ்க்ரீன் கார்டு மாட்டணுங்க. மாட்டிட்டோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஏன்னா அது ஸ்க்ராட்ச் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அது போடுறது மெயின் பர்பஸு. அதனால் அதை மாட்டிட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம். அண்ட் ஆல்சோ என்னென்னா, இன்னைக்கு நைட் மந்தி சாப்பிட போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக மதுரை வாயில் கிட்ட கத்தார் மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க நியூவாக. ஸோ அதனால் பாய்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு வராங்க. ஒரு 8 o'clock வரேன்னாங்க. ஸோ அப்படியே நம்ம கையோட இந்த வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வ்ளாக் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக மந்தினா பார்த்தேன் நிறைய பேர் அது கீ ரைஸு நெய் சோறு அப்படின்றாங்க. ஆனால் அதில் என்ன நான் இது வரைக்கும் மந்தி பெருசாக நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஏன்னா அது வெறும் நெய் சாதம் அப்படின்றாலும் ட்ரை பண்ண கிடையாது. ப்ளஸ் ஹியூஜ் பிளேட்டர் இருக்கும். பெருசாக எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சதில்ல. சரி, ஓகே, இவங்க கூப்பிட்றாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா வடபழனி தாண்டி நந்தி மந்தின்ட்டு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு நல்லா இருக்கு. நானும் அங்கே போகணும், சரி போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் முடியல. ஆனால் இந்த வாட்டி கத்தார் மந்தி ரொம்ப ஆத்தென்டிக்காக அங்கே அரப் ஸ்டைலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ அதனால் அங்கே போயிட்டு என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது, ஸோ நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத நான் ப்ளாகில் நான் ஷோ பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட்டர்ஸ்க்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம மொபைல் கேமரா ஹோல்டரும் வாங்கியாச்சு. இதுதான் அந்த கேமரா ஹோல்டர். அட்ஜஸ்டபிள் தான். நான் லெஃப்ட் சைடு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நான் நம்ம ஆட்ரஸ்ல பழைய பைக்கில் எனக்கு மொபைல் ஹோல்டர் லெஃப்ட்டில் ஓரளவுக்கு லெஃப்ட்டில் இருந்ததுனால கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுனால சரி ஓகே லெஃப்ட்லேயே மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஹோல்டர் ரைட்டில் போட்டேன். ஆனால் ரெண்டுத்தையும் பக்கத்தில் போடலாம். ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் அப்படி பண்ண விரும்பல. அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மொபைல் ஹோல்டர் போட்டு ரைட்டில் இந்த கேமரா ஹோல்டர். இனி ஒரு அப்கமிங் வ்ளாக்ஸ்ல நம்ம இந்த ஆங்கிள் என்ன ட்ரை பண்ணுவோம். அண்ட் அது என்ன ஒரு பிரச்சனை, நம்ம பேசுறது ஆடியோ கிளியராக இருக்காது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒயர்ட் மைக் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால ஒயர்டு இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா காற்றுலையும் அது ஒரு டிஸ்டர்ப் ஆகிட்டு ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் மட்டும், அதாவது நீங்கள் ஷார்ட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராமுக்கு அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸ்க்கு மட்டும் இந்த ஆங்கிள்லேருந்து வீடியோஸ் எடுப்போம். அண்டு இடையிலையும் சின்ன சின்ன கிளிப்ஸ் நான் ஆட் பண்ணுறேன் இந்த ஆங்கிளில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அண்டு இது ரிமூவபிள் தாங்க. டிஸ்னா தான் ஒரு ஸ்பேனர் மாதிரி கொடுத்துருக்கான். பாருங்களேன், வீக்கெண்ட் ஆனால் இங்கே ஏர்போர்ட்டில் நல்ல கூட்டம் வந்தது. ஏன்னா ஆனால் இது ஆக்சுவலாக நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். ஆனால் பைக் பார்க்கிங் தான் இங்கேயே பண்ணிடுறோம். இங்கேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கும் வியூவும் நல்லா இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக. நிறைய பேர் இந்த பிளேஸ் லைக் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி போடுறதுக்கு இது ஒரு பார்க்காவது ரெனோவேட் பண்ணலாம். ஓகே, ஆக்சுவலாக நம்ம ப்ரீவியஸ் இதில் விட்டோம். ஆக்சுவலாக நம்ம ஒயர்ட் மைக் தான் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்ஸ் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் 425 சம்திங் ஏதோ வந்துச்சு. வாங்கினதுக்கு உள்ள ஒரு ஸ்பேனரு, அப்புறம் இந்த போல்ட்டு. இது ரிமூவபிள் தான். நம்ம எங்கே வேணால் ரிமூவ் பண்ணி பைக்கில் எங்கே இருக்கோ கிளாம்ப் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஷூட் எடுத்துக்கலாம். அதனால தான் மெயினாக இது வாங்க. ரொம்ப பெரிய வேலை இல்லை. 2 ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் அதான் 2 போல்ட்டு கூட இல்லை. அதில் அடியில் ஏதோ கிளாம்ப் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கிளாம்ப் நம்ம மாட்டினோன்னா அது போல்ட் போட்டு இந்த இடத்துல டைட் பண்ணிட்டோன்னா ஒர்க் ஃபினிஷ்டு. அதுக்கேற்ற மாதிரி இதை லூஸ் பண்ணி இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கேமரா அந்த இடத்துல மவுண்ட் பண்ணோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதான் நான் இன்னும் இன்னும் வச்சு நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ நான் கிளிப்ஸ் போடுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இங்கே தான் கடைக்கு வந்தாச்சு. இதுதான் என்னன்னு பார்க்கணும். பார்த்துட்டு நான் கண்டினியூ பண்ண டியூட்ஸ்.
அடியில் தானே ப்ரோ? யா ஓகே 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 யா ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே அவங்க pretty much அட்வைஸ் கொடுத்தாங்க. ஏன்னா வாரண்டிக்கு இருக்கு, 1 year வாரண்டி இருக்குன்னு சொன்னாங்க. அதனால போட்டாச்சு. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா டெம்பர் ஸ்க்ராட்ச் கார்டும் போட்டாச்சுங்க. நம்ம நிமிஷம் ஒரு கால் வருது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. அழகாக டெம்பர் ஸ்க்ராட்ச் கார்டும் ஒட்டாச்சு. மொபைல் ஹோல்டரிங் பார்த்தீங்கன்னா தெரியும், மொபைல் ஹோல்டரும் ஒட்டியாச்சு. அதான் இதுக்கப்புறம் பைக் ஆக்சசரிஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிச்சு. ஆனால் டேங்க்கு மட்டும் 10 ரிபிஎஃப் பண்ணணும். ஸோ அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்கமிங் ஜாப்ஸில் அப்புறம் க்ளவுஸும் ஒன்று வாங்கணும். ஸோ அதை வந்து போக அப்டேட் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக மந்தி சாப்பிட போகிறோம். ஸோஃபார் நம்ம வந்து மொபைல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்டு இங்கே ஸ்க்ராட்ச் கார்டும் ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ரைட்டாக அது வந்து நான் கத்தார் மந்தின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அது கசார் மந்தி. அங்கே தான் இப்போ போகிறோம். கரெக்டாக 8 o'clock எல்லாம் வரேன்னாங்க. எப்படியும் லேட்டாக தான் வருவாங்க, இல்லை நம்ம லேட்டாக போகிறோமான்னு தெரியல. போய் பார்ப்போம். இங்கேருந்து 20 minutes காட்டுது, 6.5 kilometers. பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைப்ரேஷன் டேம்பரோட இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஃபோன் கேமரா வந்து நம்ம ஃபோன்லேயும் பாதி பண்ணுறதுனால கேமராக்கு எந்த ஒரு டேமேஜும் வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் வந்து சரி வைப்ரேஷன் டேம்பரோடய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே போட்டாச்சுங்க. மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 வந்தது. அண்டு வேல்யூ ஃபார் மணியானது போக தான் தெரியும். ஸ்க்ராட்ச் கார்டு ஒரு 300 வந்தது. ஸோ ஆக மொத்தம் ரவுண்டா பண்ணி 1100 வந்தது. எனக்கு மேக்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. பே பண்ணிட்டு அங்க வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலா பைக்கர்ஸ் மொபைல்ஸ் இங்க பாத்தீங்கன்னா வடபழனி முருகர் கோயில் பக்கத்துல தான். ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மெயின் ரோட்ல இருந்து அங்க ரைட்டு வடபழனி பிரிட்ஜு கீழே ரைட் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரே ஸ்ட்ரைட் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல மெயின்லயே இருக்கும் ஷாப்பு. நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நல்ல சர்வீஸ் நல்லா பண்ணாங்க. யாரும் எதுவும் பண்ணாம டக்குன்னு போனேன். இது கேட்டேன், ப்ரைஸ் இவ்வளோன்னு சொன்னாங்க. டக்குன்னு அவங்களே மாட்டி கொடுத்தாங்க. ப்ளஸ் வந்து அவங்களே அட்வைஸ் கூட பண்ணாங்க. ஓகே இது பார்த்துக்கோங்க, அதை பார்த்துக்கோங்க, வாரண்டி இப்படி பண்ணாதான் கிளைம் ஆகும்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணாங்க கூட இருந்து. நல்ல ஒரு அட்டன் தான். நந்தி மந்தி ரெஸ்டாரண்ட் இங்கே தாங்க. இது ரிவ்யூ நான் இன்னும் பார்க்கல எப்படி இருக்குன்னு சொன்னா. நிறைய பேர் நல்லா தான் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. நந்தி மந்தி ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ் ஒரு மாதிரி ஹோம் பெட் சரவணா ஸ்டோர் மாதிரி இருக்கு. ஓகே நைஸ் தான். ஆனால் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கசார் மந்தி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது வீக்கெண்ட்ஸ்லேயே அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஏன்னா போகிறவங்களே 1 hour 2 hour ரீல்ஸ்லாம் பார்த்தேன். 1 hour 2 hour வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு வீக்கெண்ட் வேற சொல்ல வேணுன்ற மாதிரி அங்கே போயிட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்க போகிறாங்க. இல்லை ஒன்று ஜாலியாக இருக்குமா? ஏன்னா வந்து ஒருத்தர் 2 பேர்னா பிரச்சனை இல்லை, ஸ்லாட் கிடைச்சிடும். இப்போ ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் போகிறதுனால தான் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அங்கே எப்படி இருக்குன்றதை பார்த்து நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு ரிவ்யூ என்னன்னு சொல்கிறான். பைக்கு ஆக்சசரிஸ் மாட்ட வந்தோம், மாட்டியாச்சு. இப்போ அப்படியே கையோட சரி போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ ஓகே அதையும் போடுறேன். கண்டினியூ அப்படியே ஸ்டேட்யூன் கண்டினியூவாக இருந்து வாட்ச் பண்ணுங்க என்ன நடக்குது, என்னென்னலாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ போகிற டீம் வந்து டெலிவரிக்கும் நம்ம கூட வந்துருந்தாங்க. அதான் ஒருத்தர் 2 பேர் வர முடியல, எல்லாம் கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க. ஸோ அதனால வர முடியல. இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட சைல்ட்ஹுட் பர்டிஸ்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க சின்ன வயசுல பை பர்த்லேருந்தே நாங்களாம் ஒன்றா தான் அந்த ஒரே ஏரியாவில் பிறந்து ஒரே ஏரியாவில் வளர்ந்த பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களும். சின்ன வயசுலேருந்தே கூடயே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் அவங்க வீட்டு சைடில் லைக் மோர் தென் ஃபேமிலி மாதிரியே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றதோட ஃபேமிலினே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர கனெக்ட். அவங்க வீட்டு ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம ஃபங்க்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது, நம்மளோட செலிப்ரேஷன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவங்க செலிப்ரேஷன்ஸாக எடுத்து பண்ணுறது. ஸோ அதெல்லாம் ஒரு கிஃப்ட் தான். அந்த மாதிரிலாம் ஒரு பர்சன்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என் லைஃப்பில் இவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து நான் 2018 இல்லை 17 கூட இல்லை, ஆமாம் 16 நினைக்கிறேன். 16 தான். நான் 11th அப்போ தான் உள்ளே போகிறேன். 11th படிக்கிறப்போ அப்போ தான் வந்து இந்த ஜியோலாம் வந்து 3 years பேக் வந்து 3 years நெட்டு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தா அது முடிகிற ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்தது. அப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ யூஸ் பண்ணுறப்போ நான் இன்ஸ்பயர் ஆனது பார்த்தீங்கன்னா பைக்ஸ்லாம் எனக்கு பார்த்து இன்ஸ்பயர் ஆக ஆரம்பித்தேன்.
அப்போ நான் இவங்க கிட்ட தான் சொன்னோம், நாங்களாம் பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி இருக்கு பைக்கிங் சொல்லிட்டு, மோட்டோ விளாகிங் சொல்லிட்டு, நம்ம எல்லாம் பைக்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் லைக் லிட்டரலாக ஒரு உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஒரு ஆட்டோவில் உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருந்தோம். அப்படி பேசிட்டு இருக்கப்போ ஓகே எல்லாரும் ஓகே சொல்லிட்டு, அப்புறம் அதுக்கான ப்ராசஸ் எல்லாருமே படிச்சு முடிச்சுட்டு ஒர்க் போனாங்க. ஒர்க் போயிட்டு எங்கள் டீம்ல ஃபர்ஸ்ட் வந்த வண்டி பார்த்தீங்கன்னா பல்சர் செகண்ட்ஸ் காமிஷன் ஒரு பையன் பல்சர் செகண்ட்ஸ்ல எடுத்தான். ஸோ அதுதான் எங்கள் டீமுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வண்டி. அது செகண்ட்ஸ் தான் அவங்க மாமா வண்டியும் கொடுத்தாங்க. அந்த வண்டியிலே நாங்கள் நிறைய ஊர் சுற்றணும், என்னன்னா பர்சனல் யூஸ்க்குலாம் நிறைய வாங்கினோம். அதுக்கப்புறம் போயிட்டு ஃபர்ஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா RC 125 சக்தின்றவன் எடுத்தான். அந்த RC 125 தாங்க. அந்த ஃபோட்டோ என்கிட்ட பழைய ஃபோனில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நான் அந்த கிளிப்ஸ் என்னன்ட்டு ஆட் பண்ணுறேன். நான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்திருப்பேன். அவனு அதான் ஃபர்ஸ்ட் டெலிவரி, அதாவது ஷோரூம் போயிட்டு ஃபர்ஸ்ட் டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி தான் RC 125 எடுத்தோம். அதுக்கப்புறம் சீனி அவன் வந்து R15 அப்போ வந்து புதுசில் ஃபினான்ஸில் எடுத்தான். ஃபினான்ஸில் போயிட்டு அங்கே புக் பண்ணிட்டு அவன் வண்டி டெலிவரிக்கும் போயிருந்தேன். அதுக்கப்புறம் NS ஒரு வண்டி இருந்தது. NSக்கு என்னால் போக முடியல. ஸோ NS டெலிவரி எடுத்தோம். NS டெலிவரி எடுத்து வேற என்ன வண்டி எடுத்தோம். அதுக்கப்புறம் சக்தின்றவன் RC 125 வித்துட்டு அகைன் R15 வெர்ஷன் 4 V4 வந்தது. V4ல ரெட் கலர் வந்தது. ஸோ அந்த ரெட் கலர் வந்து வாங்கினான். ஸோ அந்த ரெட் கலருக்கும் நான் டெலிவரி போயிருந்தேன். ரெட் கலரும் டெலிவரி எடுத்துட்டு ஸோ இப்படியே போயிட்டு இருந்தது. எல்லாரும் ஒரு டெலிவரி போகிறப்ப நீ எப்படா எடுக்க போறன்ற மாதிரி எல்லாருமே என்ன கொஸ்டின் பண்ணுவாங்க. ஏன்னா அதை இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது என்னமோ நம்ம. ஆனால் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாருமே எடுத்தது நான் ஒரு டெலிவரிக்கும் நான் போய் எடுக்கிறப்போ என்னமோ ஏன் வண்டி எடுக்கிற மாதிரி தான் நான் டெலிவரி ஃபுல்ஃபில் அந்த ஒரு சந்தோஷத்தோடு எடுத்தேன். அப்படின்ற பட்சத்தில் எல்லா வண்டியும் நானும் போயிட்டு சந்தோஷமா எடுத்தேன். ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும்ல, என்னடா நம்ம ஓன் பைக் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த ஏக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் நானும் அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து டியூக் மணி என்ன வண்டி வச்சிருக்கான். மணின்றவன் டியூக் 200, அப்புறம் விமல் அவனும் வந்து டியூக் 200. இவங்க ரெண்டு பேருமே சேம் மாடல் தான். ஸோ இவங்க டெலிவரிக்கு என்னால் போக முடியல ஆக்சுவலாக. அவங்களும் டியூக் 200 ரெண்டு பேருமே வாங்கினாங்க. ஸோ இத்தனை வண்டி வந்துச்சு டீம்ல. அப்புறம் ஃபைனலாக சரி எல்லாம் ஃபினான்ஸில் தான் கொஞ்சம் கட்டி எடுத்தாங்க. எனக்கு வந்து இந்த EMIஸ்லாம் மந்த்லி போகிறது எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி நெட்லேயே எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணி கடைசியாக ஒரு வழியாக நான் என்னோட சேவிங்ஸை போட்டு வீட்டில் கொஞ்சம் கொடுத்தாங்க. அந்த அமௌண்ட்டை போட்டு நம்ம கிரேட்டோஸை நெட் அமௌண்ட்லேயே எடுத்தாச்சு டியூட்ஸ். டெலிவரி எடுத்துட்டு ஸோ இவனுங்க தான் நம்ம ஏரியா அவெஞ்சர்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க போயிட்டு. ஏன்னா இவங்களோட இருந்தனா அந்த ஒரு சின்ன வயசு கனெக்ட் இருக்கும். இப்படியும் என்னடா வந்து மேலாம் ஆஃப் ஆயிட்டான். என்னாச்சு கிரேட்டோஸ்? ஒன்னும் இல்லைண்ணா, உன் கதையை கேட்டு எமோஷனல் ஆயிட்டேன். நீ மேலே சொல்லு. இவங்களோட இருக்கப்போதான் நான் வந்து அந்த என்னோட சைல்டுஹுட்னஸ்க்கே நான் போயிட்டு வந்துடுவேன். இந்த ஒரு வைப்பு அது ஆன்ல தான்டா இருக்கு. தம்பி கேமரா ஆன்ல இருக்கேன் பார்த்தியான்னு கேட்குறான். லெவல் ஆன்ல தான் இருக்கு அப்படின்னு இவங்க கூட இருக்கப்போதான் வந்து என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு தான் போவேன். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க விளாக்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். ஆனால் எனக்கு வந்து ஒரு மோட்டோ விளாகராக ஆகணுன்றது தான் என்னோட ட்ரீம். பைக்கை ஓனா நம்ம வெஹிக்கிள் எடுக்கிறப்பவே நம்ம விளாக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ட்ரீம். அண்ட் ஆஸ் ஐ விஷ் அதே மாதிரியே நடந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் இதை வந்து இன்னொரு நாள் சொல்லியிருப்பேன். சரி ஓகே இப்போ ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால ஷேர் பண்ணேன். மதுராவில் வந்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ரைட்டில் இருக்குது. ஸோ இது அவன் கரெக்டாக எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் தான் வந்து சார் மந்தி லொக்கேஷன் பார்த்தாச்சு. நீங்கள் லெஃப்டில் இருக்கு பாருங்க சசார் மந்தி. ஐடியாவோட நேரில் நல்லா இருக்குங்க. பார்க்கிங் புரியல. ஓகே. பார்க்கிங் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கான். ஓகே பார்க்கிங் நைஸ்.
தருண் இப்படி விட்டுலாமா, இப்படி விட்டுலாமா, இடம் இருக்கான்னு பாரு. நோ என்னை விட்டுனா விடலடா. ஓகே டியூட்ஸ், பார்க்கிங்க்கு இடம் கிடைத்து விட்டது. அதான் பார்க் பண்ணியாச்சு. நல்லா தான் இருக்கு மொபைல் ஹோல்டர், ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி அளவுக்கு இல்லை. டைட்டா என்ன பிராண்ட், கராக்.com. ஓகே, அட்ஜஸ்டபிள் தான், ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ஆக்சுவலாக இந்த பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறதோட போட்டு கிளிப் ஆன் பண்ணிட்டோன்னா பாட்டுக்கு ஃப்ளச் ஆகிடுவான். நம்ம வண்டி நிற்க வச்சு அழகு பார்க்கறதே ஒரு தனி சுகம்தான். அழகா இருக்கான். ஓகே சரி, ஓகே டியூட்ஸ், நான் பசங்க வந்ததுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டியூட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. 7 பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ டேபிள் புக் பண்ணிவிட்டு நான் என்னென்னு நான் கண்டினியூ பண்ணுறேன். இவங்க தான் நம்ம ஏரியா அவெஞ்சர்ஸ். இன்னும் ஒருத்தர் 2 பேர் வரல. Yes. 65 பிரியாணி ஒரு பிக் பைட் போறோம். இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். குமாரா இருக்கு. நம்ம ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கேட்போம். நல்லா இருக்கு. அவ்வளோதான். ரொம்ப பிரைஸ் அதிகம். மணி மஜா So nice, good. ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஓகே தான். அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ஒன் டைம் ட்ரை தான், ட்ரை பண்ணிப்பேன். சரி, சாப்பிட்டு கிளம்பியாச்சு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் மந்தி. அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஃப்ளேவர்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை ஜூஸ். ஏன்னா இந்த சிக்கனில் இருக்க ஃப்ளேவர் தான் அந்த ரைஸ்லையும் இது மர்ஜ் ஆகுது. ஆனால் எனக்கு பெருசாக தெரியல. மேபி மந்தி லவர்ஸ் அவங்க எதனா எப்படி இருக்கலாம். ஆனால் அந்த மைனஸ் ஊற்றி சாப்பிட்றப்போ குட் பி பெட்டர். அவ்வளோதான் டியூட்ஸ், என்னோட வ்ளாக்ஸ் இதோட முடியுது. வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். மணி இப்போது 10:11. வீட்டுக்கு போயிட்டு படுத்து தூங்க வேண்டிதான். தூங்கணும்ல எடிட் இருக்குது, எடிட் போவோம் எப்படியும். நம்ம அவெஞ்சர்ஸ் ஸ்காட் மாதிரி போயிட்டுருக்காங்க. ஆமாம், சரி ஓகே பாய், நான் கிளம்புறேண்ணா. அப்படியே லெஃப்ட் எனக்கு. பாய் பாய் ஜெய்ஷே, பாய் விஜயண்ணா, பாய்ண்ணா விஜயண்ணா, பாய். யூகே டூட் ப்ரோ, பாய். சோதன் டியூட்ஸ், அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இந்த vlog நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இது மொபைல் ஹோல்டர் அண்ட் ஸ்க்ரீன் டெம்பர் வந்து போட்டாச்சு. நான் டேல ஒன் டே வேணா இது இனி வர vlogs நீங்கள் பார்ப்பீங்க. சரி ஓகே டியூட்ஸ், டாடா பாய், டேக் கேர். அண்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோ.